நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டும். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ. லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்படும் போது அங்கிருந்த திமுக சர்க்கார் என்ன சொல்லுது போனதுன்னு 7.5 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? இன்றைய செயல் தலைவர் முதல்வராக 6 மாதத்துக்குள் வருவேன் என்று கம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்க இவரும் சேர்ந்துதான் அந்த லட்சக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்வதற்கு இந்திய அரசு ராணுவ உதவி செய்து விடுதலை புலிகளை அழித்து மக்களையும் அழிக்க வேண்டும் என்று செய்தது. துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா இந்த மன்னிக்க முடியாத இன படுகொலையை செய்த இன துரோகத்தை செய்த இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதால் தான் நான் ஜாமீன் போடவில்லை. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிற்பல. எலெக்ஷனா? ஆமாடா. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. ஆனால் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் எங்காவது ஒரு மறியல் போராட்டம் நடத்தினால் நான் நடவடிக்கை எடுப்பேன். அவரவர்கள் அவரவர் வேலையை பார்க்க வேண்டும். என்னை பார்க்க சிறைக்கு வரக்கூடாது. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும். எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது. நான் இந்த மக்களுக்கு 2009 நடந்த இனப்படுகொலை உண்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் ஜாமீன் போடாமல் ஜெயிலுக்கு போகிறேன். வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான்.